ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு ஒரு மினி வ்ளாக் பார்க்கலாமா? என்னன்னா, எங்கள் ஊர் திருவிழாவில் இன்னைக்கு 9ஆம் திருவிழா. கன்சீவாக இருக்கனால கோயிலுக்கும் போக முடியாது, தெருவில் நின்று சாமியை கும்பிடவும் முடியாது, கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த 9ஆம் திருவிழா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் நடக்கிறனால போய் சாமியை போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டோம். போவேலையே தேர் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ கூட்டமாக இருக்கும், பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் நின்று சாமிக்கு முன்னோடி தேரில் சாமியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா, ஆனால் சாமி கிளியராக தெரியவே இல்லை. நம்ம குட்டி இளவரசரையும் பெரிய இளவரசரையும் பவானியும் அப்படியே மாற்றி தூக்கி வச்சிருந்தாங்களா. இந்த பொம்மைக்காரன் வேற நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் எங்கள் கூட நிற்கும். ஏன்னா பிள்ளைங்க பார்த்துருச்சா பொம்மைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பொம்மை வாங்குறதுல ஒன்று குத்தம் இல்லை, வீடு ஃபுல்லாக பொம்மை, அதை எடைக்கு போடுறதுக்கே முடியல, அவ்வளோ ஆணவம் இருக்குது. ஆம்பளை பையங்க வேறையா, வீடு ஃபுல்லாக ஒரே காரு பைக்கு, இதை பார்த்தே எரிச்சலா இருக்கு. வேற எதுவும் பொம்மை வாங்குறாங்களா? ஒரு ஜேசிபி உடஞ்ச அதே மாதிரி இருக்க ஜேசிபியும் இன்னொன்னு வாங்குறாங்க. அம்மா வேற பிள்ளைங்களை எங்களை விட்டுட்டு நான் தேர் இழுக்க போறேன்ட்டு காலங்காத்தாலே ஓடி போயிட்டா. தேர் இழுக்கிற கூட்டத்துல நம்ம அம்மா எங்க இருக்கான்னு தெரியல. லாஸ்டா ஒரு ஓரமா நின்று எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு. நான் தேர்ல சாமியை பார்த்ததோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம குட்டியில சிறகத்துக்கிட்டு பவானி அபி எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி நிலைக்கு நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே டாடா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.